ஹாய் ஆர்மி ஸ்டோரி வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஜேக்கோ ரவுண்ட் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஹெட்செட் போட்டுங்க. அது இல்லாமல் டிஸ்க்ளைமரும் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஸோ மறக்காமல் இல்லை டிஸ்க்ளைமரையும் பார்த்துங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் சாரீ க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு அவ்வளோ அழகாக அந்த இடத்துல வந்து நடந்துட்டுருக்கோம். கழுத்தில் வந்து மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. கூட நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோடு வந்து அந்த ஸ்டேஜில் ஏறுறீங்க. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஜேகே தான் உட்காந்துருக்கான். அவங்கள பார்த்து சின்ன ஸ்மைலோடு வந்துட்டு அந்த மந்திரத்தெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் ஜேகே பக்கத்தில் உட்காந்து ஜேகே ஒன்று ஐயோ கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று எஸ் அப்படி சொல்லி ஜேகே ஒன்று ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து அந்த மதத்தில் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு ஓகே தானே அடிக்கிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜேகே அந்த மதத்தை ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி தாலி கட்டுங்க அப்படி சொல்லி ஐயர் கொடுத்தோன்னே ஜேகே அந்த தாலி எடுத்து கையில் நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு எவ்வளோ சண்டை வந்தாலும் உன் கூட இருப்பேன், நீ என் கூட எவ்வளோ சண்டை வந்தாலும் இருக்கணும், லைஃப் லாங் உன் கூட இருப்பேன் அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நானும் லைஃப் லாங் உன் கூட இருப்பேன் அப்படி சொன்னேன். கட்டவா உனக்கு ஓகேவா எல்லாமே எடுக்கிட்டேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்மைலோடு ஓகே சொல்லுங்க. அங்கே இருக்க எல்லாருமே அதை வந்துட்டு ரொம்ப ஷாக் அண்ட் ஹாப்பியாக பார்த்துட்டு கை தட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு ஒரு கொரியன் பாய், ஆனால் வந்து அவன் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு அந்த தாலி உங்கள் கழுத்தில் கட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு செம்டியோ அப்படி சொல்கிறீங்க. ஜேகே சின்ன ஸ்மைலோட வந்து அந்த குங்குமத்தை வாங்கி உங்கள் நெத்தியில் வைக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எப்படி இருக்கேன் அப்படின்னு என்னது அப்படி சொல்லி சொல்கிறேன். நீங்கள் ஜேகே பார்த்து ஒரு பெரிய ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. ஜேகே அதுக்கப்புறம் வந்துட்டு எந்திரிச்சு எல்லா சங்கீதமும் சொல்கிறாங்க. ஜேகேவும் எல்லா சங்கீதத்தையும் செய்யலாம். அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜேகே உங்களுக்கு தண்ணி வாங்கி தருது, ஜூஸ் வாங்கி தருது, கரெக்டாக டைமிங் ஆனோன்னு நீ வா சாப்பிட போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறது, நிறைய ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறது, அந்த எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா வந்து ஒரு கொரியன் பையன். ஆனால் வந்து உங்கள் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்க கூட பண்ணிக்கிறாங்க. ரீசனாக அவன் வந்து உங்களோட சொந்தக்கார பையன் தான், அதனால தான். ஆனால் வந்து அவன் உங்களை இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான் அப்படிங்கிறத உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அந்தளவுக்கு 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து நிறைய ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு செம்மையாக கால்லாம் வலிக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டீங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு 6 பேர் வராங்க. நீங்கள் அவங்க 6 பேரையும் 10 நிமிஷம் அப்படியே வாயில் கை வச்சுட்டீங்க. ஏன்னா நம்ம வீடியோஸோட மற்ற பாய்ஸ் 6 பேராக வராங்க. ஜேகே ஒன்று ஹயா அவங்க எல்லோரும் என்ன கல்யாணத்தப்போ வர சொன்னால் கல்யாணம்லாம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துருக்கீங்க அப்படின்னு சாரிடா ஃப்ளைட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கொஞ்சமாக மார்னிங் கல்யாணம் ஆச்சு எல்லாம் ஈவினிங் வந்துருக்கீங்க. அவங்க இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி கியூட்டாக வச்சுக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஜேகே சமாதானம் படுத்துட்டு சாரி நீ கொரியன் வரப்படி கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்துடுறோம், மன்னிச்சிடுடான்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒன்று சரி போங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் அம்மா எல்லாத்தையும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. பாய்ஸ் எல்லோரும் வாங்கிட்டு தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னா பரவாயில்லப்பா அப்படி சொன்னாலே நீங்கள் வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லி மட்டும் லைட்டாக இருக்கிறீங்க. எல்லோரும் வரோம் அப்படி சொல்லிட்டு என்ன தங்கச்சி இவ்வளோ பொறுமையாக பேசுகிறா அப்படி சொல்லி ஜீவனும் உங்களை பார்த்து கேட்குறோம். நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னானே இல்லை இவ்வளோ பொறுமையாக பேசக்கூடாது, ஏன்னா நாங்களாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவோம், அடிக்கடி உன்கிட்ட பேசுவோம், நீ வந்து எங்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் ஓகே அப்படி சொன்னேன். என்ன ஜேகே சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நீ கல்யாணம் பண்ணிட்ட பற்றியா நாங்கள் 6 பேர் இன்னும் கல்யாணமே பண்ணல அப்படி சொல்லி இங்கே வேறு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாம் வீயை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்களும் வீயை பார்த்து சிரிக்கிங்கன்னு. ஐயா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதானே, நீங்கள் யாருமே வந்து பண்ணலை, ஸோ அதான் நீங்களாம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நான் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறான். எல்லாரும் ஜேகே சொல்கிறத கேட்டு சிரிக்கிறான். நீங்களும் ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க 7 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா கூட போய் கிச்சனில் நின்ட்டீங்க. ஏன்னா உங்கள் அம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கிறாங்களே, சரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் உங்கள் அம்மாவை சேர்ந்து ஃபுல்லாக சமைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க. இந்தியன் ஃபுட்டுனாலும் எல்லோரும் விஷயம் பார்க்குறாங்க, இது எப்படிப்பா சாப்பிட்றது எப்படி சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பூன்லாம் கொடுத்து இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க அப்படி சொல்லி தந்துட்டுருக்கீங்க. அவங்க எல்லோரும் தமிழ் பேசுகிறவங்களுக்கு அதுவே ஷாக்கு. நீங்கள் ஜேகே போய்ட்டு நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தமிழ் படிச்சிங்க, அவங்களாம் ஏன் படித்தாங்க அப்படின்னானே அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசணும்ல, ஒரு வேளை உனக்கு கொரியன் ஃப்ளூயண்ட்டாக வரல அப்படி சொல்லி கஷ்டப்படி நான் என்ன பண்ணுறது, அதான் ஹயாங்களாம் தமிழ் படித்தாங்க எல்லாமே நாங்களே என் கான்செர்ட் போட்டோம்னா தமிழ் தேவையில்ல அப்படின்னு நீங்கள் இப்போ இங்கே கான்செர்ட் போடுவீங்களா அப்படின்னா போடுவோம் அப்படின்னு இல்லை நீங்கள் பொதுவாக நார்த் இந்தியாவில் மட்டும் தானே போடுவீங்க, சவுத் இந்தியாவில் போடுவீங்களா போடுறோம் அப்படி சொல்லி எல்லாம் வேமா வந்து ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் எப்படி சாப்பிட்றீங்களா சொல்கிறீங்க. எல்லோரும் அதே மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து ஆல்ரெடி பிக்கப் ஆகிருப்பான், ஏன்னா அவன் ஆல்ரெடி வரதுக்கு முன்னாடியே பயங்கரமாக அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து எல்லா இதுக்கும் அவன் இட்லி சாம்பார் கொடுக்குறாங்க. ஆனால் ஜேகேக்கு மட்டும் இட்லி முருங்கைக்காய் சாம்பார் முருங்கை இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஜேகே வந்து ஏன் எனக்கு மட்டும் அம்மா இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியுது அம்மா அப்படிங்கும்போது அம்மா நீ குறி அப்படின்னாங்க
உனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக அப்படின்னு ஜெயிக்கணும் ஏன் ஹயங்களுக்கு கூட அப்படின்னு வேகமாக மாட்டேட்டு ஏன் அப்படின்னு ஐயோ அதெல்லாம் எல்லோரும் சாப்பிடக்கூடாது நீ மட்டும் சாப்பிட்டு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க மட்டும் தான் சாப்பிட்றான் மற்ற எல்லாம் சாப்பிட்டு வெளியே போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அதுன்னு முழிக்கிறாங்க. பாய்ஸ்க்குலாம் புரிஞ்சிச்சு. சரி ஆண்டி நாங்கள் ஹோட்டல் ரூம் போகிறோம் அப்படின்னா சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க 7 பேத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. 6 பேத்தையும் அவங்க 6 பேரும் கிளம்பினா அவங்க அம்மா அப்பா வந்து கிளம்புறாங்க. அம்மா இங்கே போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபஸ்ட் நைட் இன்னைக்கு அம்மா இங்கே வரும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உங்களே ஜேக்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஜேக்கை பார்த்து முழிக்கிறீங்க. ஜேக்கேக்கு புரியுது எல்லாம் ஏன் போகிறாங்கன்னு. ஜேகே சிரிச்சுட்டே போய் அவனு போய் ரூமில் உட்காந்துட்டா. இப்போ நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. சாலையெல்லாம் உங்களுக்கு கட்டவே தெரியாது. போட்டுக்கிட்டு ஓரளவு கட்டிட்டு கையில் பால்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ எதுக்கு உனக்கு தான் கட்ட தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் எது கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அம்மா தான் போகிறப்ப கட்டிட்டு போன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படி சொல்லிட்டு ஜேக்கே வந்து உட்கார் அப்படி சொல்லி நீங்கள் ஜேக்கே போய் வரீங்க. ஜேக்கண்ணே பையன் அப்படின்னா நீங்கள் சொல்ல ஜேக்கே அப்படின்னு ஐ கம்ஃபர்டபுள் அப்படின்னா கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னா ஜேக்கண்ணே எனக்கு அப்படின்னா நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே லைட்டாக வந்து உங்கள் இப்போ ரப் பண்ணுறேன். நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க ஜேகே அப்படின்னானே நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன். என்னை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்தில் மட்டும். நீ வந்து ஜேகே வந்து அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற என்னெல்லாம் வச்சுக்காது. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஐ ஆம் டூ ஹார்டு அவ்வளோ ஹார்டாகிடுவேன். சத்தியமாக எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லி மயமுடுத்தாங்க அப்படின்னு உண்மையே சொன்னேன் அப்படி சொல்ல நீங்களே சரின்னு சொல்லிட்டு ஜேகே பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜேகே பேசிட்டு அப்புறம் படுக்கிறீங்க. ஜேகே குமார் இப்போயே கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் நீங்கள் பட்டிருக்கலாம். அவனுக்கு செம்ம நீடியாக ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜேகே உங்களை லைட்டாக இழுத்தான் செஸ்ட்டில் படுக்க வைக்கிறான். நீங்களும் சரி சரி படுத்துக்கிட்டீங்க. ஜேகே வந்துட்டு பொறுமையாக உங்கள் சாரியை வந்துட்டு ஹிப்புக்கிட்ட விளக்கி விட்டுட்டு அவன் ஹேண்டை வைக்கிறான். நீங்கள் ஜேகே அப்படிங்கும்போது அவன் ஹேண்ட் செம்ம கூலிங்காக இருக்குது. உங்களுக்கு செம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜேகே பொறுமையாக ரப் பண்ணிகிட்டே வந்துட்டு உங்களை அங்கங்கே டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம நீடியாக இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படின்னே என்ன எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் கேன் நாட் கண்ட்ரோல் மை செல்ஃப் சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே அப்படி சொல்லுங்க. ஜேகே ஒன்று ஏன் தெரியலடி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஜேகே பார்த்துட்டு முருங்கைக்காய் சாப்பிட்டீங்களா அதான் அப்படின்னா ஜேகே ஒன்று முருங்கைக்காய் சாப்பிட்டா அப்படி ஆகுமா அப்படின்னு அம்மா முருங்கைக்காய் சாப்பிட்டா மூடாகும் அதனால தான் அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஜேகே ஒன்று ஏன்டி குடும்பத்தோடு எனக்கு கொண்டாட முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஜேகே அப்படி இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஜேகே பயங்கரமாக ஒரு ரப் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் வேமா உங்கள் ட்ரெஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிப் பண்ணுறாங்க. ஜேகே வேணாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லுது. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டான். அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்ன இவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜேகே வந்து செம்ம நாட்டியாக பார்த்து சிரிக்கிறானுங்க. நான் உன்னை வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக நினச்சேன். நான் சொன்னேன் அவன்கிட்ட நான் இன்னசென்ட் அப்படின்னு இல்லை பட் நீ பார்க்குறது நடந்துக்கிறதுலாம் பார்த்தா இன்னசென்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு இன்னசென்ட் தான் பட் ஒய்ஃபு கிடையாதுப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே பொறுமையாக என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் ஜேகே பிடிச்சி அப்படி புஷ் பண்ணுறீங்க. எனக்கு வலிக்குது வேணாங்கிறீங்க. ஜேகே முன்னில் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோ ப்ளீஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பண்ணுறான். அவனால் மொத்தமும் முடியல. அவன் அதுக்கு மேலே பொறுமையாக என்டர் பண்ணுறான். நீங்கள் அதுக்கு மேலே கதறீங்க. 2 பேரும் போட்டுக்கிட்டே என்டர் பண்ணி படுத்துட்டீங்க. நீங்கள் செம்மையாக முடிச்ச ஒரு ஜேகே அதுக்கு மேலே வாங்கிட்டு செம்ம டைட்டாக இருக்குது அப்படின்னு ஆமாம் அப்படின்னு இவ்வளோ டைட்டாக இருக்குடி உனக்கு அப்படின்னு நீ பயந்துனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏன் அப்படின்னு இல்லை நீ இவ்வளோ டைட்டாக இருக்காது அப்படி சொல்லிட்டு அவங்க லைட்டாக மூவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்ம வேணும் நீங்கள் அப்படியே ஜேகே பிடிக்கணும். ஜேகே ஒன்றும் அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்லெலாம் பயங்கரமாக ஹிக் பண்ணிட்டு அவன் பயங்கரமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு பார்க்க ஜேகே வா எனக்கு வேறு பொசிஷனில் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு ஜேகே விட்டு அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை டக்குனு கீழே படுக்க வச்சுட்டு பயங்கரமாக அந்த பொசிஷனில் பண்ணுறான். அப்புறம் கட்டில் சாய வச்சு அப்புறம் 2 பேரும் சரிவா ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அங்கே போய் பயங்கரமாக பண்ணுறான். 2 பேரும் ஃபுல்லாக முடிச்சுட்டு படுக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஈவன் நீங்கள் ஜேகே இப்படி இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஃபேஸ் பார்க்கவே குழந்தமாக இருக்குது. நீங்கள் அவன் குழந்த பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு நினச்சிப்பீங்க. அவன் பயங்கர இதாக இருக்கான். உங்களுக்கு ஜேகே பார்க்கவே ஷையாக இருக்குது. அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அப்படியே தான் படுத்துருக்கான். நீங்களாச்சும் ஜேகேயோட ஷர்ட் போட்டிங்க அவன் அப்படியே படுத்துருக்காங்க. ஜேகே எந்த ஷர்ட் போடுற அப்படின்னு ஜேகே வந்து உங்களை இழுத்து கிஸ் பண்ணிட்டு மார்னிங் கிஸ் வேணும் மார்னிங் மேக்கவுட் வேணும் அப்படி சொல்லுவாங்க. நோங்கிறீங்க. ஜேகே அப்படியே மேக்கவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். திரும்பி மார்னிங் ஒரு ரவுண்ட்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் 2 பேர் குடிச்சிட்டு வெளியே வரீங்க. ஜேகே பார்த்துட்டு அப்பா குழந்த பையன் நினச்சேன் இங்கே எப்படி இருக்கா அப்படின்னு நான்லாம் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்து உங்களை அப்படியே ரப்பனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐயோ சாமி கொஞ்சம் நேரம் கையை வச்சுட்டு கம்முன்னு அப்படி சொல்லி கையை எடுத்து விட்டு நீங்கள் போயிட்டு கீழே போய் சமைச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே அத்தைங்க அப்படி வருவாங்க அப்படி சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஜேகே வந்து இப்போ பேக் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ஃப்ளைட்டு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே நீங்கள் நைட்டே போயாகணுமா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு ஜேகே நான் வேணா 1 வாரம் அப்படின்னு என்னால் 1 வாரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்கிறோம். நீங்கள் ஜேகே அப்படி சொல்லி கொஞ்சம் ஷாக்காக தான் பார்க்குறீங்க. நிஜமா கல்யாணம் ஆயிடுச்சு இனிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேப்பா டெய்லி எனக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சு வேணும்.
என்னால் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டேலாம் இருக்க முடியாது அப்படி சொல்ல நீங்கள் குழந்தான்னு நினச்சி எப்படி பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு ஜெய்கா நீங்களும் விளையாண்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு மாப்பிள்ளை வாங்க வந்து சாப்பிடுங்க சொன்னு ஜெய்க்கையும் செஞ்சு கீழே போட்டு இன்னைக்கு உங்கள் அம்மா முருங்கை கிருங்க செஞ்சு கொடுத்துட போகிறாங்கடி நல்லா ஃப்ளைட்லலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் ஃப்ளைட்டில் ரெஸ்ட் ரூமில் தான் அவ்வளோ ஜேகேயோடு சொல்லுங்க ஜேகே எடுக்கிறீங்க ஜேகேன்னு சொல்லாது அது வேற ஒரு சைடு மூடாகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா எல்லா ஃபுட்டும் எடுத்து வைக்கிறாங்க. 2 பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜெய்கே சரி ஆண்டி நாங்கள் வந்து அங்கே போயிட்டு பாய்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கிறோம் அப்படின்னோடனே சரி இப்படி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கண்ணெல்லாம் கலங்கிச்சு. உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா ஃபீல் பண்ணாதம்மா நீ வேணுங்கிறப்ப வந்து பாரு நல்லா இருப்பேன் அப்படி சொல்லி உங்கள் அம்மா நீங்கள் ஒரு பெரிய ஸ்மைலோடு பேசுகிறீங்க. அம்மா உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு சிரிப்பு வருது. ஜேகே கேட்குது உங்களுக்கு அதுக்கு மேலே ஷையாதுங்க. அம்மா பார்த்துட்டு லைட்டாக அப்படிங்க அம்மா பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அம்மா பார்த்துட்டு லைட்டாக தலையை மட்டும் செக் பண்ணுங்க. அம்மா போய் டேப்லெட் எதுவும் கொடுக்குறாங்க. ஜேகே முடிச்சோம் என்னடி இதெல்லாம் பண்ணிட்டாக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்கலாம். உங்கள் அம்மா டேப்லெட் கொடுத்துட்டு இதை போட்டுக்கோ கொஞ்சம் பெயின் குறையும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து சொல்லி டேப்லெட் வாங்கி போட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே கிளம்பி ஜேக்கோனே என்னடி டேப்லெட்லாம் தராங்க அப்படின்னே அப்புறம் பெயினாக இருக்கும்னா அப்படின்னே இது ப்ரெக்னென்சிக்கு ஒன்றும் பண்ணாதில்ல அப்படின்னு பெயினுக்காக தான் இருக்கும் ப்ரெக்னென்சிக்கெலாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ப்ரெக்னென்சிக்கெலாம் எதுவும் பண்ணிடாது அவ்வளோதான் அப்புறம் என்கிட்ட டெட் பாடி நீ தான் அப்படின்னு ஜேகே எப்படி சொல்லி கொஞ்சம் ஷாக்காக தான் பார்க்குறீங்க. இங்கே பாருவேன் இதை நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் டேட் தள்ளி போச்சு நான் உடனே என்கிட்ட சொல்லிடு. அது இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக பேபி வேணும். நீ வந்து இல்லை இப்போ பேபி வேணாம் அப்படின்னு சொன்னால் நான்லாம் சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்டே ஓகே தான். நீ அந்த பேபி எனக்கு கண்டிப்பாக பெற்று கொடுத்துடணும். பேபி வேணான்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோவேன். என்கிட்ட சொல்லாமல் விட்டு எதாவது பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான். அப்புறம் ஜேகே கொலகாரனாக தான் பாப்பா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னா ஜேகே ஓகே எப்படி சொல்லிட்டு இழுத்தவங்களை ஹேக் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ நீ கொரியனில் விட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ண அப்படின்னே ஆசை தான் அப்படி சொல்லிட்டு அவனும் உங்களை பற்றி சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு நான் டீ பாய் அப்படின்னு ஒன்றும் இல்லடி இப்படி சொல்ல நீங்களும் ஜேகே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ பாய்ஸ் தங்கியிருக்க ஹோட்டல் தான் போயிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் போயிட்டு பாய்ஸ் கூடலாம் பேசிவிட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பிட்டீங்க. இப்போ எல்லோரும் ஃப்ளைட்டில் தான் உட்காந்துருக்கீங்க நீங்களும் ஜேகேவும். அதுக்கப்புறம் பாய்ஸ்லாம் அப்படியே பேராக உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜேகே ஹேண்டை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன் அப்படின்னு ஆமாம் எங்கள் அம்மா அப்பாலாம் விட்டு ரொம்ப தூரம் போகணும்னு தெரியுமா நான் இது வரைக்கும் இப்படிலாம் போனதே இல்லை. ஒன்றை மட்டும் தான் பார்ப்பேன். ஒன்றா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவுக்கும் அவங்கள மட்டும் தானே பார்ப்பேன். உங்கள் கூட மட்டும் தான் பேசுவேன். நான் எனக்கு பேரண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருக்கும் ஜேகே அப்படிவானே தோன்றப்பெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிவானே அம்மா சொன்னாங்க நீ பெரிய ஐடல் நல்லா இங்கே வர முடியாதுன்னு சொல்லி அப்படிவானே ஏன் உனக்கு தெரியாது அப்படின்னு தெரியும் நீ ஐடல்னு தெரியும் பட் உன்னால் அடிக்கடிலாம் இங்கே வர முடியாதுல்ல அப்படின்னு கண்டிப்பாக என்னால் அடிக்கடி வர முடியாது. பட் நீ வரணும்னு ஆசைப்படினா ஒன்றை வேணால் அனுப்பி வைக்கிறேன். பட் நான் வரணும்லாம் ஆசைப்படாத எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் தான் வர முடியும்னு சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜேகே பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சவுத் கொரியாவும் போயாச்சு. ஜேகே வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே ஜேகே கையை பிடிச்சிட்டு ரொம்ப பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஜேகே நீ யாராச்சும் பார்த்துட போகிறாங்க வேகமாவா அப்படி சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்களும் ஜேகே அப்புறம் வேகமாக போய் காரில் ஏறிட்டீங்க. பாய்ஸ் அவங்க காரில் ஏறிட்டாங்க. இப்போ எல்லோரும் வந்து டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. நீங்களும் ஜேகே மட்டும் தான் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தா அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஜேகேட சொந்தக்காரங்க தான் எல்லாருமே உங்களை பார்க்க தான் வந்திருப்பாங்க. யாருமே இந்தியாவுக்கு வந்துட முடியாது. ஸோ அதனால் இங்கெல்லாம் இங்கே வந்திருப்பாங்க. ஜேகேட அம்மா அப்பா தான் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்களும் எல்லார்ட்டையும் பேசியிருக்காங்க. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஜேகேவும் புரிஞ்சுக்கிட்டே சரி வா அப்படி சொல்லி உங்கள் ரூம் கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் பேசிட்டு வரீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு காஃபிலாம் போட்டுறாங்க. நீங்கள் காஃபிலாம் குடிச்சிட்டு நன்றி ஆட்டி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருக்கீங்க. நீங்களும் ஜேகேவும் அப்படி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்து உங்களை கீழே கூப்பிட்றாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜேகே கசின்ட்டெல்லாம் வந்து உட்காருங்க. அவங்கன்னே எங்கள் ஜேகே மாமா நீங்களும் அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் அப்படின்னு அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு எங்கள் மாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆலோசனை இருப்போன்னு கேட்குது. நீங்கள் உங்கள் மாமாவா அப்படிவானே ஆமாம் அவர் வந்து எனக்கு மாமா முறை தான் வரும். பட் அவருக்கு எனக்கு கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் ரொம்ப வந்துட்டு அதனால் மாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இல்லாட்டி நானும் மாமா வந்து அப்பா கல்யாணம் பண்ணிப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறா. ஜேக்கோனே வாண்டி என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு வந்து உட்காடுறான். மாமா இல்லாட்டி நீ நான் தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜேக்கி சிரிச்சிட்டு முறை வரும். பட் குழந்தை ரொம்ப பேசுகிற குழந்தை அப்படி சொல்கிறான். நீங்கள் ஜேக்கை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேக்கன் இவன் என் ஒய்ஃப் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாட்டி பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் எல்லோரும் ஜேக்கை கூட செம்ம ஜாலியாக பேசியிருக்காங்க. ஜேக்கமும் அப்படி தான் பயங்கர ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு நிமிஷம் வந்து இவன் என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும். நேற்று நைட்டு எப்படி உங்கள்கிட்ட நடந்துட்டானே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீ குழந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறானே ஜேக்கை பார்த்துட்டு நீ என்ன 2 முகக்காரனாட்ட பண்ணுற அப்படின்னே ஏன் அப்படின்னா நைட்டு அவ்வளோ ஹாட்டாக இருக்குது மார்னிங் இப்படி பேசுகிற அப்படின்னா ஜேக்கை வந்துட்டு உங்கள் காதுகிட்ட கை வச்சுட்டு உங்ககிட்ட மட்டும்தான் ஹாட்டாக ஒயில்டா அப்படி இருப்பேன் மற்றபடி எல்லாட்டி இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்கிறா. நீங்கள் ஜேக்கை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேக்கை உங்களை பார்த்து சிரிக்கிறான்.
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசினதுக்கப்புறம் அவங்க அம்மா சாப்பாடுலாம் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டே எல்லாம் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் மட்டும் ட்ரிங்க் பண்ணல, ஜேக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுறேன். நீங்கள் ஜேக்கை பார்த்துட்டு குடிப்பியா அப்படிலான்னு. உங்கள் இது நார்மல் தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் அங்கெல்லாம் இது நார்மல் கிடையாது அப்படின்னு. தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமாக குடிக்கிறான். நீங்கள் ஜேக்கை பார்த்துட்டு இவ்வளோ குடிப்பியா அப்படின்னா ஜேக்கே ஆமாம் இந்த நீயும் குடி அப்படின்னா நீங்கள் ஊங்குறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அவ்வளோதான் நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ போதையாயிட்டான். ஜேகே நீங்கள் தான் அப்படியே கைத்தாங்களாக கூட்டு போகிறீங்க. கூட வந்துட்டு ஜேக்கோட பிரதர் ஒரு பையன் இருக்குது. அவனும் ஜேகே கை பிடிச்சிட்டு வந்து படுக்க வச்சுட்டு சரி நீங்கள் படுங்க நீ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து டோரை லைட்டாக லாக் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் போய் டோரை லாக் பண்ணிட்டு ஜேக்கு பக்கத்தில் படுக்கும். ஜேகே டக்குனு உங்கள் மேலே வந்துட்டான். ஜேகே என்ன பண்ணுறோம் அப்படின்னு ட்ரிங்க் பண்ணோன்னே என்ன தெரியல எனக்கு ஒரு நிமிஷம் கூட பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நீங்கள் ஜேகே போய்ட்டு கம்மனு பாட்டு கான்சியஸ்லேயே இல்லை அப்படிங்கிறீங்க. ஜேகே ஊன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஜேகே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் ஜேகேவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. சுத்தம் அவன் அப்படியே போதையில் பயங்கரமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் பயங்கரமாக பண்ணிட்டுருக்கேன். ஜேகே அப்படியே வந்துட்டு போதையில் உங்கள் மேலே அப்படியே இன்செர்ட் பண்ணுறது இதுலேயே அப்படியே போதையில் படுத்துட்டான். உங்களுக்கு பெயினாக இருக்குது. ஜேகே தள்ளவும் இல்லை. உங்களுக்கு செம்ம பெயின். ஏன்னா அப்படியே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிட்டான். அவன் அப்படியே படுத்து வேற இருக்கான் அவங்க மேலே. ஜேகே வேறு போதையில் இருக்கனால அவனால் எந்திரிக்க கூட முடியல. அவன் அப்படியே ஆங்கிறான் தவிர அவனால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. ஜேகே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறான். இவங்க மேலே படுத்துருக்கான். அவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு இது பண்ணிட்டான். அவனுக்கு கொஞ்சம் அப்போ தான் ஃபீல் ஆகுது ரிமூவ் ஆகுதுன்னு. உங்களுக்கு செம்ம பெயின். நீங்கள் செம்ம ஷார்ப் பெயினில் டக்குன்னு எந்திரிச்சிட்டிங்க. ஜேகே ஜேகே எப்படி சொல்கிறீங்க ஜேகே சாரி டக்குன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டே பக்கத்தில் படுக்கிறானுங்க. ஜேகே பார்த்துட்டு வலிக்குது அப்படி சொன்னேன். ஜேகே சாரிடி அப்படி சொல்லி உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்புறம் சரிப்பா ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. ஜேகே வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டரில் அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் தான் போட்டு அப்படி ஒரு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி ஆள் உங்களை குளிக்க வச்சுட்ருக்கானுங்க. ஜேகே பார்த்துட்டு என்ன செம்ம ரொமாட்டிக் பாயாக இருப்பா போல அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ரோஸ் பெட்டல்லாம் தூக்கி உங்கள் மேலே வச்சு அங்கெல்லாம் கிஸ் பண்ணி சக் பண்ணுறானுங்க. ஜேகே இப்படிலாம் பண்ணாத வேலை சொல்லிங்க. ஜேகே அப்போ தான் எல்லாமே பண்ணுறான். நீங்களே ஜேகே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. ஜேகே பார்த்துட்டு அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கூட இப்படி இருக்காது போல். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நீ எப்படி இருக்கா அப்படின்னே. நீ கூட தான் அப்படி இருக்கேன். எனக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுற அப்படின்னே. ஆமாம் நீ என் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னே. ஹஸ்பண்ட் தான் பட் பிடிச்சிருந்தா மட்டும் தான் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னே. ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். இப்போ நீங்களும் ஜேகே வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏன் தனியாக போகணும் இங்கே இருக்காமல் அப்படின்னே. அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னே. ஏன் அப்படின்னே நைட்டு நம்ம பண்ணுற மார்னிங் சொன்னால் அங்கே வரைக்கும் கேட்குதா அப்படின்னு. நீ ஜேகே பார்த்துட்டு அப்படியா அப்படின்னானே. கேட்குண்டி அப்புறம் கேட்காது அப்படின்னு அதனால தான் சொல்கிறாங்களா அப்படின்னு அப்படி சொல்கிறீங்கண்ணே. ஐயோ இங்கே ஜேகே சிரிச்சிட்டு சரிவா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜேகே வந்து தனியாக தான் ஸ்டே பண்ணிக்கங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்காக ரெகுலராக குக் பண்ணுவோம். அவன் அப்படியே குக் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் எல்லாமே தெரியும். நீங்கள் ஜேகே பயங்கரமாக சைட் அடிப்பீங்க. ஜேகேவும் அப்படி தான் அவங்கள பயங்கரமாக சைட் அடிப்பான். இப்போ ஜேகே சமைச்சிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு ஜேகே பேக்கப் பண்ண முடிச்சுட்டு ஜேகே ஐ லவ் யூ அப்படி சொல்கிறீங்க. ஜேகேன்ட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்லி உங்களை டக்குன்னு ஃப்ரண்ட்டில் இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐயோ ஃபேஸ்க்கு இவ்வளோ எட்ட வேண்டியதாக இருக்குது நீ அவ்வளோ குட்டியாக இருக்க அப்படி சொல்லி தூக்குறானுங்க. ஜேகேயோட ஹிப்பில் வந்து ஒரு மாதிரி குழந்தை எப்படி உட்காந்துக்கிட்டு 2 சைடு கால் போட்டு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி உட்காந்து ஜேகேயோட கழுத்தை பிடிச்சிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டேன்னு வந்துட்டு சமைச்சிட்ருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் வெயிட்டாக இல்லையா ஆடுவானு ஜிம்மில் தூக்குற தம்பிள்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ப்பா சாமி அப்படி சொல்கிறீங்கண்ணே. அவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கேன் அப்படின்னோடனே ஆமாம் அப்படி சொல்கிறீங்கண்ணே. சரி வீடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே வந்து ஜேகே கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே பையன் மூட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க பண்ண ஸ்டார்ட் பண்ணி சமைக்க முடியாது அப்படின்னா சரி சாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கழுத்தில் இருந்து இன்னும் ரேப் பண்ணி போட்டு உட்காந்துட்டு ஜேகே நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. என் தயவுசெய்து டெம்ப் பண்ணாதடி அப்படின்னு அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வந்து பயங்கரமாக டெம்ப் பண்ணுறீங்க. ஜேகே அடுத்த செகண்டே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி உங்களை வேகமாக போய் டைனிங் டேபிளில் போட்டு கொடுத்துட்டோம். ஜேகே என்ன பண்ணுற சமைக்கலாம் விடு அப்படி சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு வேகமாக ஒரு ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ணுறான். ஜேகே சும்மா விளாண்டு ஜேகே எப்படி சொல்லும்போது ஜேகே அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பொறுமையாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 24 ஹவர்ஸ் உனக்கு மட்டும் தானே மூட் ஆகும் அப்படின்னு ஆகுண்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக அந்த மேக் அவுட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜேகே நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டு ரிட்டன் ஜேகே தான் சமைச்சிட்டு இருக்கா. நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு ஜேகே நீங்கள் வாடி அப்படின்னு மறுபடியும் இப்போ நீ திரும்பி மேக் அவுட்லாம் பண்ணுவேன் வேணாம் அப்படி சொல்லிட்டு இங்கே அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஜேகே சிரிச்சிட்டே அவங்கள பார்க்குறான். ஐயோ அப்பா லவ் மேரேஜ் பண்ண கூட இப்படி இருக்க மாட்டான் போல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு நான் படுறேன். ஜேகே உங்களை பார்த்து சிரிக்காங்க உடனே என் பாரு என் லிப்ஸ் எல்லாம் புண்ணாக போச்சு எனக்கு கணிச்சு அப்படி சொல்லி உங்கள் லிப்ஸ் வேறு பிடிச்சி காட்டுங்க ஜேகே உடனே. ஐயோ எனக்கு இன்னும் மூடாதே அப்படி சொல்லிட்டு வாயை முடிக்கிறப்பா சாமி அப்படி சொல்லி வாயை முடிக்கிட்டீங்க. ஜேகே உங்களை வந்து சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் ஜேகே சமைச்சிட்டு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் ஜேகேவும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு செம்மையாக வயிறு வலிக்குது. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வயிறு வலி வந்துருச்சு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு நல்லதாண்டி சமைச்சி எதுவும் சேரலை அப்படி சொல்லி உங்களை ஒரு மாதிரி ரொம்ப இதாக பார்க்குறான். நீங்கள் ஒன்று எனக்கு வயிறு வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. ஜேகே வந்து ரெஸ்ட் ரூம் வாசல் நின்றுட்டு என்னாச்சுன்னு கேட்குறான். நீங்கள் வெளியே வந்துட்டு
பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா ஜெயிக்கணும். சரி இரு அப்படி சொல்லிட்டு பேட் எடுக்கிறான். நீங்கள் நீ வெளியே போ நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகேயும் சரி சொல்லிட்டு வெளியே போயிட்டான். நீங்கள் பேடெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காரிங்க, உங்களுக்கு செம்மையாகவே இருக்குது. நீங்கள் வயிறு பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜெயிக்கணும் ரொம்ப வலிக்குதா வேணா ஹாஸ்பிட்டல் போடாமல் அப்படின்னே எனக்கு இப்போவுமே இப்படி தான் வலிக்கும், நம்ம போக வேணாம் அப்படி சொல்கிறீங்க. ஜேகே அவன் போய் ஹாட் வாட்டர்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதையும் குடிக்கிறீங்க. ஹாட் பேக் கொண்டு வந்து வைக்கிறான். உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்ருக்கான். சரி சாக்லேட் வாங்கி தரவா கேட்குறான். நீங்கள் எதுவுமே வேணாம் சொல்லிட்டு படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே அதுக்கப்புறம் உங்களை பார்க்குற கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமையாக டேப் பண்ணி கொடுத்து நீங்கள் தூங்கிட்டீங்க. ஜேகே போயிட்டான். வெளியே அவன் போயிட்டு உங்களுக்கு சாக்லேட்டு அந்த ஐஸ்கிரீம் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்தானே பேடு உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பேன். நீங்கள் ஒரு கவர் பேடு மட்டும் தான் வச்சுருப்பீங்க. அது என்னது எல்லாமே பார்த்துட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேடும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவன் சமைச்சிட்ருக்கேன். நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. ஜேகே வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணாலும் ரூம் கொண்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சமைச்சிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் நீங்களே சரி சொல்லிட்டு போய் சாப்பிட்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதான் அப்படிக்கிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் உங்களால் கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட கூட இல்லை, உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. ஜேகே உடனே உங்களுக்கு வந்துட்டு இது ஐஸ்கிரீம்லாம் எடுத்தேன். நீங்களும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றீங்க, அப்புறம் சாக்லேட்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே சரி சொல்லிட்டு ரூமில் போய் படுத்துட்டீங்க. ஹேட் பேக் வச்சு உங்களுக்கு வலிச்சிட்டே இருக்குது. நீங்கள் வயிறு பிடிச்சிட்டே படுத்துறீங்க. ஜேகே லைட்டாக உங்கள் ஷர்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஜேகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை வச்சு பொறுமையாக மசாஜ் பண்ணுறான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ரிலீஃபாக இருக்குப்பா அப்படின்னு ஜேகே ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக அப்படியே வயிற்ற மசாஜ் பண்ணிட்டே இருக்கான். நீங்களே அப்படியே தூங்கிட்டீங்க. அப்படியே வந்து 3 days போது உங்களை பயங்கரமாக கேர் பண்ணியிருப்பான். இப்போ உங்கள் பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே இப்போ எதுக்கு பைத்தியக்காரமே சிரிச்சிட்டே இருக்கு அப்படின்னு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அது ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் பார்த்து பண்ணலாம் அப்படி பார்த்துக்கிறேன் என் தங்கம் மயிலு அப்படி சொல்லி ஜேகே அவனை தாண்டி ஜேகே கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஜேகே சிரிச்சிட்டு ஐயோ என் பொண்டாட்டி அப்படி சொல்லி நீங்களும் ஜேகே சிரிச்சிட்ருக்கேன். கரெக்டாக உங்கள் அத்தை வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா ஜேகே வந்துட்டு ஒரு கையில் கரண்டியை பிடிச்சிருக்கான், ஒரு சைடில் உங்களை பிடிச்சிருக்கான், இல்லை அடுப்புக்கிட்ட வேறு நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மா சிரிச்சிட்டு ஜேகே அப்படி சொல்லி ஜேகே வேமா உங்களை இறக்கி விட்டான். நீங்கள் தெரிச்சிட்டு வர போகிறீங்க. மற்ற உங்களை பிடிச்சிட்டு வா வந்து உட்காரு அப்படி சொல்லி நீங்கள் அத்தை பக்கத்தில் உட்காண்டிங்க. உங்களுக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்குங்க. அதை சிரிச்சிட்டு பரவாயில்லையே என் பையனை எப்படி மாற்றிட்டா அப்படின்னே ஏன் தேவை அப்படின்னே சமைக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். என் ஒய்ஃப் வந்து அவள் சமைச்சு தரணும், நான் அவள் கையிலே தான் 3 வேளை திம்பேன்னு சொல்லுவான். என்னென்னா உனக்காக சமைச்சிட்ருக்கான், பரவாயில்ல ஹாப்பி எண்டிங் தான் அப்படின்னா கதையை பார்த்து நீங்கள் ஹாப்பி எண்டிங் தான் அப்படிங்கிறீங்க. ஜேகே உடனே ஹாப்பி எண்டிங் தான் அப்படி சொல்கிறான். ஸோ ஹாப்பி எண்டிங். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மஸ்ட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லாமே இமேஜினேஷன் ஸ்டோரி தான். தயவு செய்து யாரும் ரிப்போர்ட் எதுவும் போட்டுறாதீங்க. தயவு செய்து அதை யாருமே பண்ணிடாதீங்க. ஓகே பாய், லவ் யூ.